तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கிலம் மே மாதம் 21ஆம் தேதி 2025ஆம் வருடம். இன்றைய திதி தேய்பிறை, நவமி திதி இரவு 10:51 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம், மதியம் 2:57 வரை உள்ளது. காலை முதல் மதியம் 2:57 வரை சித்த யோகம், அதற்கு மேல் அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். சுப ஓரைகள் புதன் ஓரை காலை 6 முதல் 7 வரை. குரு ஓரை காலை 9 முதல் 10 வரை. சுக்கிர ஓரை மதியம் 12 முதல் 1 வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் பூசம் மற்றும் ஆயில்யம் ஆகும். இன்று காலை முதல் பிற்பகல் 2:57 வரை பூசம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். அதற்கு பின்னர் ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி. சந்திரன் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் சுமாராக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சனி சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. ராகு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். அசுபதி. நினைத்த காரியம் இன்று நிச்சயம் நடைபெறும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் கைகூடும். மாணவர்கள் கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. சகோதர வழி உறவுகளுடன் சுமூகமான உறவை மேம்படுத்திக் கொள்ளவும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் ஆலோசித்து முடிவெடுக்கவும். பரணி. மகாலட்சுமி அருள் உங்களுக்கு உண்டு. இன்று எல்லா வகையிலும் ஏற்றமிகு நாளாகும். பெண்கள் மனமகிழ்ச்சி கூறுவர். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். கார்த்திகை. எதையும் யோசித்து பேச வேண்டும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு உயர்வு உண்டு. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் அவை கைகூடும். மாணவர்கள் தங்கள் பாடங்களை நன்கு கவனித்து படிப்பர். உடல் நலனில் அக்கறையும் கவனமும் செலுத்த வேண்டும்.
பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று வேண்டாம். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். ரிஷப ராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம், செவ்வாய் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சனி சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். கார்த்திகை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் மேன்மையுண்டு. உத்தியோகம் பார்க்கிறவர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். நிலம் சார்ந்த முதலீடு ஏற்றகரமாக இருக்கும். இரும்பு சார்ந்த வணிகம் லாபத்தை தரும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். நல்ல தனவரவு உண்டு. ரோகிணி. மனதில் தோன்றியதை வெளிப்படையாக கூற வேண்டாம். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி கற்க செல்வர். இளைஞர்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். செய்தொழிலில் லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏற்றகரமாக இருக்கும். பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. மிருகசீரிடம். தெய்வ அனுகூலம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சகோதரர்களால் ஆதாயம் கிட்டும். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக இருக்கும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி. மிதுன ராசி. குரு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சனி சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. நட்சத்திர பலம். மிருகசீரிடம். செய்தொழிலில் லாபம் உண்டு. பெண்கள் மனமகிழ்ச்சி கொள்வர். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். பொறுமை தேவை. மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. சகோதர வழி உறவுடன் சுமூகமான உறவை மேம்படுத்திக் கொள்ளவும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. திருவாதிரை. மனதில் பட்டதை யாரிடமும் கூற வேண்டாம். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நலம் பயக்கும். உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். பொறுமை தேவை. மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். திருமணமாகி நீண்ட நாள் மகப்பேறு இல்லாத
பெண்களுக்கு மகப்பேறு பாக்கியம் கிட்டும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தன லாபத்தை தரும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். புனர்பூசம், மற்றவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். இருந்தாலும் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. சகோதர வழி உறவுடன் சுமூகமான உறவை மேம்படுத்திக் கொள்ளவும். உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள், இரும்பு சார்ந்த வணிகம் லாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். கடக ராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. குரு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சனி சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். புனர்பூசம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் உஷார் நிலைமை தேவை. பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது சால சிறந்தது. உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று சில மாணவர்கள் வெளிநாடு செல்லும் பாக்கியம் கிடைக்கும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தன லாபத்தை தரும். வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. பூசம். இன்று காலை முதல் மதியம் 2:57 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நலம் பயக்கும். ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. எதிலும் கவனம் தேவை. நிதானம் தேவை. ஆயில்யம். பிற்பகல் 2:57 பின்னர் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் காலை உங்களுக்கு செய்தொழில் லாபம் உண்டு. மதியத்திற்கு மேல் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நலம் பயக்கும். ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன். சிம்ம ராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சனி சுக்கிரன் சஞ்சாரம் சற்றும் அனுகூலமாக இல்லை. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் சற்றும் அனுகூலமாக இல்லை. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. நட்சத்திர பலன். மகம். தலைமை தாங்கும் பண்பு உடையவர்கள் நீங்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு பணியிடை மாற்றம் உண்டு. ஊதிய உயர்வும் சிலர் பெறுவர். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் முதலீடு செய்ய வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். பின்னர் கைகூடும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழில்களை தொடங்கவும். நிலம் சார்ந்த முதலீடு இன்று மேற்கொள்ள வேண்டாம். பூரம். மனதில் உள்ளதை யாரிடமும் கூற வேண்டாம். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நன்மை பயக்கும்.
வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். உத்தரம்: எதையும் யோசித்து செயல்படுபவர்கள் நீங்கள். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் ஈடுபட வேண்டாம். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் கூடும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். இளைஞர்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் மிகவும் ஆலோசிக்க வேண்டும். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று செய்ய வேண்டாம். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். கன்னி ராசி. சந்திரன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். உத்தரம். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகம் பார்க்கிறவர்களுக்கு இடம் மாறுதல் உண்டு. ஊதிய உயர்வும் உண்டு. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி கற்கச் செல்வர். நிதி சார்ந்த விஷயங்கள் ஏற்றகதாய் அமையும். இளைஞர்கள் சிலருக்கு நிதி நிறுவனங்களில் வேலை பார்க்க வாய்ப்பு கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக லாபத்தை தரும். பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. அஸ்தம். எதையும் திட்டம் போட்டு செய்வதில் வல்லவர்கள் நீங்கள். இன்று எதிர்பாராத தனவரவு உண்டு. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு செல்லும் பாக்கியம் கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக லாபத்தை தரும். இளைஞர்கள் சிலருக்கு தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். இளைஞர்கள் சிலர் வெளிநாடு சென்று வேலையில் அமர்வர். பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். நிலம் சார்ந்த முதலீடுகள் ஓரளவு தனலாபத்தை தரும். சித்திரை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக லாபத்தை தரும். நிதி நிறுவனங்களில் சில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிதி நிறுவனங்கள் லாபத்தை ஈட்டும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். பெண்கள் சிலருக்கு தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். இரும்பு சார்ந்த வணிகம் லாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். துலாம் ராசி. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சனி சுக்கிரன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சூரியன்
புதன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். சித்திரை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. அரசாங்க விஷயங்கள் தாமதமாகும். வியாபாரிகள் ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ் போன்ற வரிகளை முறையாக செலுத்தி இருக்க வேண்டும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தன லாபத்தை தரும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தையும் ஏற்றத்தையும் தரும். சுவாதி. மனதில் தோன்றியதை எல்லாம் வெளியில் கூற வேண்டாம். தந்தை வழி உறவினர்களுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் கவனம் தேவை. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தன லாபத்தை தரும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்க நினைக்கும் இளைஞர்களுக்கு வங்கி கடனுதவி கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. திருமணமாகி நீண்ட நாள் புத்திர பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நிலம் சம்பந்தமான முதலீடுகள், இரும்பு சம்பந்தமான வணிகம் லாபகரமாக அமையும். விசாகம். மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். நிதி சார்ந்த நிறுவனங்கள் லாபத்தை ஈட்டும். நிதி சார்ந்த நிறுவனங்களில் இளைஞர்கள் வேலைக்கு அமர்வர். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தன லாபத்தை தரும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். பொறுமை தேவை. மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்க்க வேண்டும், எழுதி பார்க்க வேண்டும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள், இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக அமையும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி. விருச்சிக ராசி. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் சற்றும் அனுகூலமாக இல்லை. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். விசாகம். சித்தர்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். உயர்கல்வி கற்க சில மாணவர்கள் வெளிநாடு செல்வர். சகோதர வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். பெண்கள் சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் ஓரளவுக்கு சுமாரான தன லாபத்தை தரும். அனுஷம். தெய்வ வழிபாட்டில் மனதை செலுத்துங்கள். நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தன லாபத்தை தரும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிட்டும். சிலருக்கு அரசாங்கத்தில் பதவி கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். பெண்கள் மாமூல் பணிகளை மேற்கொள்ளவும் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். நிலம் சார்ந்த முதலீடுகள் ஓரளவுக்கு சுமாரான தன லாபத்தை தரும்.
கேட்டை வீண் பிடிவாதத்தை விட்டு விடுங்கள். மாமூல் பணிகளை தொடரவும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உடல் உபாதைகள் வந்து நீங்கும். கவனம் தேவை. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் ஓரளவுக்கு லாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி. தனுசு ராசி. சந்திரன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சனி சஞ்சாரம், சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. ராகு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் சற்றும் அனுகூலமாக இல்லை. நட்சத்திர பலன். மூலம். தெய்வ வழிபாட்டில் மனதை செலுத்துங்கள். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் முதலீடு செய்ய வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் கவனம் தேவை. கெமிக்கல் வியாபாரம் லாபத்தை தரும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. தொழில் கூட்டாளிகளுடன் பேசும்போது நிதானம் தேவை. உறவினர்கள் வருகை உண்டு. உறவினர்களால் ஆதாயம் கிட்டும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். போராடம். படபடவென்று பேச வேண்டாம். நிதானம் தேவை. திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். இளைஞர்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி வெளிநாடு செல்லும் பாக்கியம் சிலருக்கு கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் முதலீடு செய்ய வேண்டாம். சகோதரர்களுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உறவினர்கள் வருகை உண்டு. உறவினர்கள் சிலர் உதவிகரம் நீட்டுவர். அதனால் பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வாய்ப்பு உள்ளது. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம். உத்திராடம். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். அரசாங்கத்தில் சிலருக்கு உயர் பதவி கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் முதலீடு செய்ய வேண்டாம். நிலம் சார்ந்த விஷயங்களில் முதலீடு செய்ய வேண்டாம். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். மகர ராசி. சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக இல்லை. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக இல்லை. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் சற்றும் அனுகூலமாக இல்லை. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. நட்சத்திர பலன். உத்திராடம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. இரும்பு சார்ந்த வணிகம், நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை தரும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர்.
அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் சுமாரான தனவரவு உண்டு. திருவோணம், எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். அரசாங்க உத்தியோகத்தில் பணிபுரிவோருக்கு ஊதிய உயர்வும் பணியிடை மாற்றமும் உண்டு. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி கற்க வெளிநாடு செல்லும் பாக்கியம் சிலருக்கு கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள், இரும்பு சார்ந்த வணிகம் லாபத்தை அள்ளித்தரும். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் அமையும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். அவிட்டம், தொட்டது பொன்னாகும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இருந்தாலும் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. இளைஞர்கள் சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். இளைஞர்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் அமையும். இளைஞர்கள் சிலர் வெளிநாடு சென்று பணியில் அமர்வர். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். பெண்கள் சிலருக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். கும்பராசி, ராகு சஞ்சாரம் சற்றும் அனுகூலமாக இல்லை. சனி சஞ்சாரம் சற்றும் அனுகூலமாக இல்லை. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. நட்சத்திர பலன். அவிட்டம், நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் அமோக லாபம் கிட்டும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். பெண்கள் சிலர் நகைகள் வாங்குவார்கள். சில பெண்கள் நகை சீட்டு கட்டுவர். உடல் நலனில் கவனத்தை செலுத்த வேண்டும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். சதயம், எதையும் திட்டம் போட்டு செய்து முடிப்பதில் வல்லவர்கள் நீங்கள். உத்தியோகம் பார்க்கும் பெண்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிட்டும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபத்தை தரும். நிதி சார்ந்த விஷயங்கள் ஏற்றத்தை தரும். எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். போராட்டாதி, எதிலும் கவனம் தேவை. புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபத்தை தரும். எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு. வாராத கடன் சிலருக்கு வசூலாகும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன், ஆஞ்சநேயர். மீனராசி, சந்திரன், ராகு, சனி சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை.
சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். போராட்டாதி உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். தாய் வழி உறவுகளுடன் சுமூகமான உறவை மேம்படுத்திக் கொள்ளவும். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. மாணவர்கள் கல்வியில் முழு கவனத்தை செலுத்த வேண்டும். இளைஞர்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். உத்திரட்டாதி எதிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை. உடல் நலனில் மிகுந்த கவனம் தேவை. தாய் வழி உறவுகளுடன் சுமூகமான உறவை மேம்படுத்திக் கொள்ளவும். பெண்கள் சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் முழு கவனத்தை செலுத்த வேண்டும். இளைஞர்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் சுமாரான தனவரவு உண்டு. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். ரேவதி எதிலும் கவனம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். பெண்கள் சிலருக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தன லாபத்தை தரும். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் அன்னை பராசக்தி. 12 ராசி அன்பர்களும் இன்று புதன்கிழமை ஆதலால் பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து பசுனை தீபம் ஏற்றி தாயார் சன்னதியில் தாயாருக்கு குங்கும அர்ச்சனை செய்து மனதார வணங்கினால் எல்லா வளமும் கிட்டும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.